கர்த்தர் ஏற்படுத்தின சாட்சிக்காகவும் கர்த்தருக்கென்று நாம் கொடுத்த காணிக்கைகளுக்காகவும் நம் மத்தியில் இருக்கிற அன்பு சகோதரி அவர்கள் ஜெபிக்க முடியாது, மஜாசை ஜெபிக்க முடியாது. ஒப்பு கொடுப்போம், கண்களை மூடுவோம். தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா மனச்சியோடு துதிக்கிறந்தாச்சா அப்பா, அந்த நாளைக்குள்ள ஏற்படுத்தின சாட்சிகளுக்காக உமக்கு மகிமை செலுத்துகிறோம். நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினாலே சூழ்ந்து கொண்டிருக்கிறார். உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் அப்பா. உடைய காருண்யம் பெரியதராச்சா இப்பொழுது அப்பா உமக்கென்று கொடுத்திருக்கிற காணிகளை அப்பா எங்களுடைய காருண்யம் எங்களை பெரியவளாக்கி வார்த்தையின் நிமித்தம் நீர் எங்களை பெரியவளாக்கி அழகுபடுத்த போற உம்முடைய ஐஸ்வர்ய மேன்மைக்காக உமக்கே நாங்கள் மகிமை தகப்பனுடைய வார்த்தைக்காக ஜெபிக்கிறோம் தகப்பன். அப்பா அந்த நாளைக்குள்ள வல்லமையில வார்த்தை விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வியுடைய வசனத்தினால் வெளிப்படும் என்று சொல்லும்படியாக என்ன நோக்கத்தோடு கேள்வி கேட்டு வந்திருக்கிறார். அவருடைய வார்த்தையின்ற மன்னாவினால் அவர்களை போஷித்து திருப்திப்படுத்தும்படியாக அவருடைய வார்த்தையின்ற மன்னா எங்களுக்கு ஔஷதமாக இருந்து எலும்புகளை எல்லாம் நினமுள்ளதாக்குவேன் என்று அவருடைய வார்த்தையின்படி அவருடைய வார்த்தை வெளிப்படுத்துகிற பொழுது அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள போறதற்காக ஆசனை மூடி வரத்து கர்த்தர் வெளிப்படுவீராக. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. துதிகன மகிமை யாவற்றையும் மிக்க எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா. அந்த படத்தை போடுப்பா. Evangelist Peter Ryan, your ministry, God's Gift Gospel Ministry. அடுத்த வாரம் நம்ம சபையில், அடுத்த வாரம் செகண்ட் வீக்கு நம்ம சபையில் ஃபேமிலியாக வராங்க. அவர் மனைவி 3 பிள்ளைகள் வந்து நம் சபையில் ஊழியத்தை செய்ய முடியாது. கடந்த வருடமே என் அழைப்பை அழைச்சேன். இல்லையா, புது வருடத்தில் வந்துட்டு இல்லை பாஸ்டர், புது வருடத்தில் வந்து உற்சாகமான பிள்ளைகளை சந்திக்க முடியாது. நான் எப்போ எந்த ஊழியத்துக்கு போனாலும் முன்னால் நான் ஃபாஸ்ட்டாக ஜெபித்துட்டு தான் நான் கடந்து வருவேன். நம்ம சபைக்காக, நம்ம சபை பிள்ளைகளுக்காக ஜெபித்துட்டு நான் கடந்து வரேன்னு சொல்லிட்டு இந்த டேட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணேன். நேற்றுக்கு அவருக்கு அந்த ஸ்டில் அனுப்பிச்சு ரொம்ப தேங்க்ஸ் பாஸ்டர், நிச்சயமாக நாங்கள் ஃபேமிலியோடு கலந்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி அநேக பெரிய பெரிய ஊழியங்களிலே அவர் கலந்து கொண்டு ஆண்டவர் வார்த்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். நான் சொன்னேன், எங்கள் சபையில் சின்ன சபை தான் ஐயா, ஒரு 50 பேர் தான் வருவாங்க அப்படின்னா. சின்ன சபையில் தான் சத்தியம் இருக்கன்னாரு. அல்லேலூயா. சின்ன சபையில் தான் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளும், சத்தியம் இருக்கும் அங்கே தான். பெரிய சபையில் வந்து எப்போ வீட்டுக்கு போவோம், எப்போ முடிப்பாங்க தான் வெயிட் பண்ணுவாங்க. ஆனால் சின்ன சபையில் அந்த 50 ஆத்துமாக்கள், வெளியேற பெற்ற ஆத்துமாக்கள் நான் வர நிச்சயமாய் வந்து அந்த நாளிலே ஒருவர் கூட விடுபடாமல் எல்லாம் கலந்து கொள்ளுங்கள். அது பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்னு சொல்லியிருக்காங்க. நோட் பண்ணிங்க. இதுக்காக இன்னிலேருந்தே ஜெபித்து கொள்ளுங்கள். அந்த வார்த்தையிலே ஜெபித்து கொண்டு எல்லோரும் கலந்து கொள்ளுங்கள். எல்லோரும் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நாளிலே நம்மோட என்ன பேச போகிற கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பேரை காணி செய்வாராங்க. ஆமென். அல்லேலூயா. அவர் பேர் வந்து இவாஞ்சலிஸ்ட் பீட்டர் ராயன். அவர் பேர் காட்ஸ் மினிஸ்ட்ரி அவர் பண்ணுறாரு. ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பேரை காணி செய்வாராங்க. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாளிலே கூட கர்த்தருடைய வார்த்தையின்படி, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின்படி அவர் நமக்கு கொடுத்த சங்கீதங்களின் புத்தகம் 110 சங்கீதம் 3 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரமும் உள்ளவராய் இருப்பார்கள். விடிய காலத்து கற்பத்தில் பிறக்கும் பணிக்கு சமானமாய் உம்முடைய எவ்வளவு ஜனம் உமக்கு பிறக்கும். இந்த வாக்குத்தத்தின் வார்த்தையின் சாராம்சமே சங்கீதங்கள் புத்தகம் 110 சங்கீதத்தில் 1 முதல் 7 வசனங்களை கடந்த வாரத்திலே இந்த வெளிப்படுத்தின பைபிளில் இந்த பைபிள் வித்தியாசத்தை நாம் பார்த்தோம். இந்த பைபிளில் நாம் அறிந்து கொள்ளும் விதமாய் இதில் எழுதப்பட்டிருக்கிறது.
இந்த வேதாகமத்தில் சில காரியங்கள் நமக்கு புரியாது, சில வார்த்தைகள் நமக்கு புரியாது, சில வார்த்தைகள் புரியாது. இந்த பைபிளில் குறிப்பிட்டிருக்கிற காரியத்தில் இந்த பைபிள் பிரகாரம் இது விரிவாக்கப்பட்ட பைபிள், தமிழ் மொழிகள், தமிழ் வார்த்தையை அப்படி விரிவாக்கப்பட்ட பைபிள். இது கிரேக்க மொழியிலிருந்து பிரிக்கப்பட்ட லத்தீன் பாஷையில் எழுதப்பட்ட, எபிரேய பாஷையில் எழுதப்பட்ட புத்தகம். நல்லா பிடிச்சுங்க. சில காரியங்களில் பைபிளில் அறிந்து கொள்ள முடியாது, நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது. சில காரியங்களை நம்ம அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் அதை நம்ம தியானிக்கணும். அந்த வார்த்தையை தியானிக்கணும். இதில் பாருங்கள், உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரமாய் இருப்பார்கள். விடிய காலத்து கர்ப்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமம் உம்முடைய எவ்வளவு ஜனம் உமக்கு பிறக்கும். இங்கிலீஷில் அழகாக தரப்பட்டு, இங்கிலீஷில் கொஞ்சம் நல்லா ஆங்கில வேதாகமத்தில் நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். யுவர் பீப்புள் ஷால் பி வாலண்டியர்ஸ். வாலண்டியர்ஸ்னால் யார்? வாலண்டியர்ஸ்னால் சீஷர்கள் சொல்லக்கூடாது, டிசிபிள்ஸ். அவங்க வாலண்டியர்ஸ்னால் எப்படி சொல்கிறதுனா, அது வாலண்டியர்ஸ்னால் இப்போ ஒரு கூட்டம் நடக்குது, ஒரு சபை இருக்குன்னா, சபைக்கு நம்ம ஊழியக்காரர்கள் வேறு, வாலண்டியர்ஸ்ன்ற வேறு. வாலண்டியர்ஸ்னால் வருவங்களை நம்ம வரவேற்கணும், அவங்க தேவையானதை சந்திக்கணும், தேவை கேட்கணும், கொடுக்கணும். தட் இஸ் மீன் வாலண்டியர்ஸ். அதுதான் சொல்லப்பட்டிருக்குது. உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வம் பரிசுத்த அலங்காரமாக இருப்பார்கள். அப்போது அந்த ஜனங்கள் எப்படி இருக்கணும்னா வாலண்டியர்ஸாக இருக்கணும். வாலண்டியர்ஸ்னால் உதவி செய்களாக இருக்கணும், சபைக்கு உதவி செய்களாக இருக்கணும். சபையின் காரியங்களை தன் கையில் எடுத்துக்கொண்டு என்ன காரியம் கேட்கணும். எதுவாக இருந்தாலும் நம்மக்கிட்ட கேட்கணும். நான் என்ன செய்யட்டும், சபைக்கென்று என்ன காரியங்கள் பண்ணட்டும், சபைக்கென்று என்ன உதவி செய்யட்டும், சபைக்கென்று நான் என்ன வேலை செய்யட்டும். தட் இஸ் வாலண்டியர்ஸ். பணம் கொடுத்து வாலண்டியர்ஸ் இருக்குதுலாம் இல்லை. பணம் கொடுத்து நம்ம வாலண்டியர்ஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆண்டவருக்காக நம்ம எதை செய்கிறோம் மனப்பூர்வம். அதுதான் எப்படி மனப்பூர்வமாக அலங்காரம், பரிசுத்தமான அலங்காரமோ இல்லை, அதுதான் வாலண்டியர்ஸ். அந்த வாலண்டியர்ஸ் அர்த்தம் மனப்பூர்வம் பரிசுத்த அலங்காரமாய் இருப்பார்கள். தட் இஸ் வாலண்டியர்ஸ். அவங்க பாரு, இந்த டே ஆஃப் யுவர் பவர், உம்முடைய பராக்கிரம், உம்முடைய பவர், இந்த பியூட்டிஸ் ஆஃப் ஹோலினஸ், உம்முடைய வல்லமை, உம்முடைய பராக்கிரம் அவர் மேல் தங்கி இருக்கும். உம்முடைய பராக்கிரமம் என்பது அவருடைய பவர், அவருடைய வல்லமை, அவருடைய ஸ்ட்ரென்த்து. அது கூட பாருங்கள், 4 காரியம். அந்த அந்த பராக்கிரமம் என்பது பவர், ஸ்ட்ரென்த்து, மைட்டி, ஸ்ட்ராங். இந்த பராக்கிரமம் 4 காரியங்கள். ஆங்கிலத்தில் பவர், ஸ்ட்ரென்த்து, மைட்டி, ஸ்ட்ராங். இந்த 4 காரியம் சேர்ந்து தான் பராக்கிரமம். பாருங்கள், ஹோலினஸ் ஃப்ரம் த ஹோம் of the morning you have the dove of your youth. ஆங்கிலத்தில் கூட கொஞ்சம் புரிஞ்சு கொள்ள நம்மளுக்கு வித்தியாசமாக இருக்கும். இந்த பராக்கிரமம் என்பது அவருடைய பவர். இந்த வசனத்தில் 3 விதமாக அவர் நம்மளுக்கு வெளிப்படுத்துகிறார். 3 விதம். நான் என்ன சொன்னேன்? 3 அது வாக்குத்தத்தம். 3 இந்த வார்த்தை பிறகு 3 விதமாக நம்ம வெளிப்படுத்துகிறார் ஆண்டவர். டீச்சர், கிங் ஆஃப் கிங், ஜஸ்டிஸ். ரொம்ப முக்கியம், எழுதி வைங்க. இந்த வசனத்தின் மூலமாக 3 விதமாக நமக்கு வெளிப்படுத்துகிறார் ஆண்டவர். விட்டுறாதீங்க. நான் சொன்னது உங்களுக்கு அதுதான் டெய்லி பேனாலாம் கொடுத்துருக்கோம். நாங்கள் வீட்டில் வச்சுட்டு வரதுக்கு இல்லை, வசனத்தை எழுதி அதுதான் அந்த வார்த்தை. மனப்பூர்வம் பரிசுத்த அலங்காரமாக இருப்பார்கள். அப்போ நீ வசனத்தை உள்ள எடுத்து தான் அந்த மனப்பூர்வம் பரிசுத்த அலங்காரம் உங்களுக்கு கிடைக்கும். சும்மா ஏதோ காதில் வாங்கிட்டு காதில் போகிறதா, அது கூடாது.
அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, இந்த இடத்துல வந்து 3 விதமாக தன்னை வெளிப்படுத்துகிறார் ஆண்டவர். ஆசிரியரா, ராஜாதி ராஜாவா, நியாயாதிபதியா. இந்த 1லேருந்து 7 வசனங்களில் கடந்த வாரத்தில் நம்ம அந்த வசனத்தை படித்தோம், தியானிக்கலை, உங்களுக்கு வித்தியாசத்தை காமிச்சேன். இப்போ நம்ம அந்த ஆசிரியர் என்ற அந்த பக்குவத்தை நம்ம பார்க்க போகிறோம். டீச்சர், இன்னும் கிங் ஆஃப் கிங், ராஜாதி ராஜா, நியாயாதிபதி. நியாயாதிபதி எப்போ நியாயம் தீர்ப்பார் நம்மளை? இப்போ நியாயம் தீர்ப்பாரா? விட்டுருவார். கடைசி நாட்களே பூமியின் வீட்டிலிருந்து நான் நியாயம் தீர்ப்பேன்றார். அப்போ நியாயம் தீர்க்கும் போது நம்ம இருப்போம். அப்போ இந்த 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 சூழ்நிலை நம்ம எப்படி நடந்து கொள்ளுகிறோம்? எப்படி இருக்கும்? அதான் மனப்பூர்வம் பரிசுத்த அலங்காரமாக இருப்பார்கள். முதல்ல சர்டிஃபிகேட் கொடுத்துறாரு, நாம ஆண்டவர் கொடுத்துறாரு. என்னுடைய பராக்கிரமத்தின் நாளிலே, என்னுடைய பவர், என்னுடைய அத்தாரிட்டி, என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த நாளிலே நான் எப்படி இருக்க போகிறேன் அப்படி இன்றைக்கு இருந்தே நம்மளை உணர்த்து, இந்த வருடம் முழுதும் அது உணர்த்த போகிறார் நம்மளுக்கு. முதல்ல அவருடைய டீச்சிங். ஒரு டீச்சர்னா எப்படி இருப்பாங்க? ஒரு ஆசிரியர் எப்படி இருப்பாங்க? உலகத்தை பூமியில் இருக்கிற ஆசிரியர்களுக்கும் ஆண்டவருக்கும் பயங்கர வித்தியாசம் உண்டு. பயங்கர வித்தியாசம் உண்டு. பூமியில் வசிக்கிற இந்த நாட்டில், தேசத்தில், பூமியில் வசிக்கிற டீச்சர்ஸுக்கு மூலமாக உலக ஞானத்தை கொடுக்குறாங்க. உலக ஞானத்தை கொடுத்தனால பிள்ளைகள் அவங்க வாழ்க்கையில் அதிக உயர்வில் கடந்து போகிறாங்க. சில பேர் வந்து அந்த ஞானம் பெற்றுக்கொள்ளாதவர்கள் வந்து உலகத்தில் எதுவும் பெற்றுக்கொள்ள முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த உலக ஞானம், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போ உலக ஞானம் எல்லாவற்றுக்கும் கர்த்தருடைய ஞானத்தை அறிவதற்கு உதவும். ஏன்னா உலகமும் அது நிறைவும் யாருது? கர்த்தருடையது. சங்கீதக்காரன் அழகாக இது, உலகம் அது நிறைவும் கர்த்தருடையது. எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். மனுஷனை சிருஷ்டித்தார். மனுஷன் எதுக்காக சிருஷ்டித்தார்? மனுஷனை எதுக்காக சிருஷ்டித்தார்? அவரை தொழுது கொள்வதற்காக. அவருடைய வார்த்தை, அவருக்கு கீழ்ப்படிவதற்காக. எந்த சூழ்நிலையிலும் அவரை விட்டு விலகாத இருக்கிறதுக்காக மனுஷனை படைத்தார். அது மனுஷனை முதலாம் மனுஷன் ஆதாமை படித்த உடனே ஒரு வார்த்தை சொன்னார், டீச் பண்ணுறாரு. யாருக்கு? ஆதாமுக்கு டீச் பண்ணுறாரு. எடுப்போம் ஆதியாகமம் புத்தகம், அங்கே ஆரம்பிச்சிட்டாரு. ஸ்தோத்திரம். ஆதியாகமத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 15 வாசிங்க சிஸ்டர். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து, நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஏதேன் தோட்டம் யாருது? கர்த்தருடையது. கர்த்தருடையது. அங்கே தான் வச்சுருக்க சுடரில் பட்டறையும் அங்கே தான் இருக்குது. அங்கே தான் ஃபஸ்ட்டு ஆண்டவர் எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு ஏதேன் தோட்டத்தையும் உண்டாக்குறாரு. ஏன்னா மனுஷனை அங்கே தான் அவர் படைக்கிறாரு.
தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் ஆ. காக்கவும் வைத்தார். அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து ஃபஸ்ட்டு எந்த பாருங்கள், ஆண்டவர் வந்து ரொம்ப நேர்த்தியாக செய்வார் எல்லாமே. 2ஆம் அதிகாரம் அதில் 7ஆம் வசனத்தை வாசிங்க சிஸ்டர். தேவனாகிய கர்த்தர் ஆ. மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஆ. ஜீவ சுவாசத்தை அதன் ஆசியிலே ஊதினார். ஆ. மனுஷன் ஜீவ ஆத்மாவானார். ஆ தேவனாகிய கர்த்தர் ஆ கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி பாருங்கள், முதல்ல மனுஷனை உண்டாக்கிட்டாரு. எதில் உண்டாக்குனார்? களிமண்ணால் உண்டாக்கிட்டாரு. உண்டாக்கின உடனே நெக்ஸ்ட்டு அவனை தங்க வைக்கணுமே. அதனால் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமி மண்ணால் உருவாக்கி ஜீவசுவாசத்தை அவன் நாசியில் ஊதினார். மனுஷன் ஜீவாத்மானான். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதில் வைத்தார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கையை பிடிச்சி கூட்டு வரல. அங்கே என்ன பண்ணுறாரு? நம்மளாம் யார்? பொம்மை தான், டாய்ஸ். நம்மளாம் பொம்மை. அங்கே வைக்கிறாரு. படிங்க சிஸ்டர். அடுத்தது தேவனாகிய கர்த்தர் அது வேண்டாம் சிஸ்டர், அது இதுக்கு இங்கே வந்துடுங்க. பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். இல்லை சிஸ்டர், அது அப்புறம் விட்டுருங்க. இந்த இதுலேருந்து வாசிங்க. ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி நீ படிங்க. அதில் படிங்க, அந்த வசனத்தை படிங்க. ஃபஸ்ட்டு சொன்ன வசனத்தை முதல்ல என்ன சொன்ன? தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை இல்லை 15 வாசிங்க. 15 வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். பாருங்க, முதல்ல அவனை அங்கே வைக்கிறாரு. மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வர்றார். அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தும் காக்க வைத்தார். முதல்ல நம்ம ஸ்கூல் போகும்போது பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம். பள்ளிக்கூடத்துக்கு போன உடனே நம்மளுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறாங்களா? என்ன சொல்லி கொடுக்குறாங்க? முதல்ல என்ன சொல்லி கொடுக்குறாங்க? முதல்ல பேர் என்ன, நீ எங்கேருந்து வர, எல்லாமே. இப்போ எல்கேஜி யூகேஜினா அவங்க போன உடனே பிள்ளைங்களை வந்து உடனே பாடம் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. உடனே அவங்க ஏன்னா இருக்கிற பிள்ளைங்க எல்லாமே அழும். ஃபஸ்ட்டு எல்கேஜி போனாலே முதல்ல அழுகிற பிள்ளைங்க தான் அதிகமாக இருக்கும். அந்த அழுகை சத்து தான் அதிகமாக இருக்கும் அந்த கிளாஸில். அதனால் பாருங்கள், அந்த பிள்ளைகள் குழந்தை பருவத்திலே இப்படிலாம் வளரணும் கொள்ளணும்னு சொல்லி டீச்சர்ஸ் ஆலோசனை கொடுக்குறாங்க. அந்த பிள்ளைகள் வளர 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 எல்லாம் தானாகவே அறிஞ்சு கொள்கிறாங்க. ஆனாலும் ஆண்டவர் பாருங்கள், முதல்ல மனுஷனை மண்ணினால் உருவாக்கி அந்த தோட்டத்தில் வைக்கிறார். அப்புறம் தான் அழுத்து கொண்டு வர்றாரு. அவர் டீச்சிங் எப்படி இருக்குது பாருங்கள். ஆதாம் குழந்தைய பிறக்கலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. குழந்தைய பிறக்கலை, ஒரு வாலிபனாக இருக்கார். ஆதாம் ஒரு வாலிபனாக இருக்கார். ஒரு வாலிபனாக இருந்து தான் அவர் கொண்டு வர்றார். கொண்டு வந்த உடனே படிங்க சிஸ்டர். 17 படிங்க. ஆனாலும் இல்லை 16 படிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறாரு? ஆதாமுக்கு என்ன பண்ணுறாரு? டீச்சிங் பண்ணுறாரு. முதல்ல மனுஷனை அவர் என்ன பண்ணுறாரு? உருவாக்கி ஜீவசுவாசத்தை கொடுத்து அந்த மனுஷனை அதில் வைக்கிறாரு. அந்த தோட்டத்தில் வைக்கிறாரு. அந்த தோட்டத்தை காப்பதற்காக அழைத்து வராரு. அழைத்து வந்தோடனே சரிப்பா அப்படியே விட்டுடல. ஆண்டவர் அப்படியே விட்டுடல. முதல்ல அவனுக்கு என்ன? நன்மை தீமை அறிந்து கொள்ளணும். கரங்களை தட்டுவோமா? டீச்சிங் பாருங்கள். அவர் டீச்சிங், அவர் ஆசிரியர். அவர் தேவனாகிய கர்த்தர் ஆசிரியர், டீச்சர். அது ஒரு நன்மை தீமை அறியத்தக்க இந்த கனியை நீ புசிக்கலாம்.
சாப்பிட்லாம், சாப்பிடக்கூடாது. அப்படியே படிங்க சிஸ்டர் அப்படியே. ஆனாலும் ஆ. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை ஆ. புசிக்க வேண்டாம், ஆ. அதை நீ புசிக்கும் நாளில் ஆ. சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். அப்போ மரணம் என்பது அவனுக்கு தெரியாது. மரணம் என்பது அவனுக்கு தெரியாது. ஆண்டவர் டீச்சிங் பண்ணுறாரு. அப்பா, இந்த தோட்டத்தில் உள்ள சகல விருட்சம் கனியை நீ புசிக்கலாம், நீ எல்லாத்தையும் புசிக்கலாம், எல்லாம் சாப்பிடலாம். உனக்கு தான் ஒப்பு கொடுக்கப்பட்ட, கையளிக்கப்பட்ட, நீ எல்லாமே சாப்பிட்லாம். ஆனாலும் அங்கே ஒரு பாயிண்ட் வைக்கிறார் ஆண்டவர். பாயிண்ட் வைக்கிறாரு. ஸ்கூலில் டீச்சர்ஸு என்ன சொல்லுவாங்க? நல்லது தான் சொல்லிக் கொடுப்பாங்க, நல்லதும் சொல்லிக் கொடுப்பாங்க, தீமை சொல்ல மாட்டாங்க. தீமை சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அப்போ அந்த பிள்ளைகள் வளர 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 அந்த நல்லதை மட்டும் எடுத்துக்கொள்ளாதுங்க, தீமையும் கூட சேர்ந்து வந்துடும் பிள்ளைகளுக்கு. தீமை கூட சேர்ந்து வந்துடும். அன்றைக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நன்மை தீமை அறியத்தக்கத விருட்சக்கனியை புசிக்க வேண்டாம், நீ சாப்பிடக்கூடாது, அந்த கனியை நீ புசிக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன உடனே இவன் கேள்வியை கேட்கல. இவன் கேள்வியை கேட்கல, அது மனதில் எடுத்துக்கல, அந்த மனதில் அவன் உட்கொள்ளல. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? சரி, நம்ம சொல்லிட்டோம், இவன் கீழ்ப்படிவான், நம்ம டீச்சிங் பண்ணிட்டோம், இவன் கீழ்ப்படிவான்னு சொல்லிட்டு ஆதாமுக்கு சொன்ன வார்த்தையை அப்படியே மனதில் வைத்துட்டான். ஒன்று ஆண்டவர் இவனுக்கு அடுத்த வசனம் வாசிங்க சிஸ்டர். பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷர் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மடினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ சத்துக்கு, ஜீவ ஜந்துக்கு ஆதாம் என்னென்ன பெயரிட்டானோ அதுவே அதற்கு பெயராயிற்று. பாருங்க, அவனுக்கு அந்த டீச்சிங் பண்ணது ஒன்று, இவனுக்கு இவன் சொன்ன உடனே அந்த ஞானத்தை கொடுத்துட்டார் ஆண்டவர். உடனே அவன் விசாரிக்கல ஆண்டவர்கிட்ட, நன்மை தீமை அறியத்தக்க கனி எதுன்னு கூட கேட்கல. சொன்னார், அவனுக்கு சொல்லிட்டார் ஆண்டவர், கர்த்தராகிய தேவனை கர்த்தர் சொல்லிட்டாப்பா, இந்த விருட்சத்தின், இந்த தோட்டத்தில் விருட்ச கனியெல்லாம் நீ புசிக்கலாம், இதை மட்டும் நன்மை தீமை அறியத்தக்க கனியை மட்டும் நீ புசிக்கக்கூடாது. நீ புசித்தா என்ன பண்ணுவ? நீ மரணம் அடை செத்துருவ, சாவான்ட்டார். ஸோ அவனுக்கு அந்த மரணத்தை பற்றி தெரியல, பாவம் எது பரிசுத்தம் எதுன்னு வித்தியாசத்தை காட்டல, தெரியல அவனுக்கு. ஏன்னா ஆண்டவர் எடுத்து உருவாக்கி அவனை அழித்து வர்றாரு. அழித்து அவன் என்ன பண்ணுறாரு? நீ ஆண்டு கொள்ளலாம், ஆண்டு கொள்ளலான்னு சொன்னோன்னே, அப்போது அந்த ஞானம் கற்றுக் கொடுத்த ஞானத்தினாலே அவன் கேட்கல. உண்மை சொல்ல, எது ஆண்டவர், எதுக்கு நன்மை தீமை அறித்த கனி எதுன்னு கேட்கல, ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கல. கேள்வி கேட்டதுனால, கேள்வி கேட்கறதுனால அவனுக்கு என்ன பண்ணிட்டார் ஆண்டவர்? கேள்வி தான் ஞானத்தினால். கேள்வி எதனால் வரும்? விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி வசனத்தினால் வரும். அப்போ நம்ம இதை புரிஞ்சு கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் அன்றைக்கு நன்மை தீமை அறியத்தக்கத கனியை புசிக்க வேணாம்னு சொன்னார். அப்போ நம்ம வாழ்க்கையில் நன்மை தீமை இது இரண்டையும் நம்ம ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம வகை பிரிக்க தெரியணும், வகை பிரிக்க தெரியணும். நன்மையானதை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும், தீமையானதை அது விட்டு விலக வேண்டும், எடுத்து போட வேண்டும். ஆண்டவர் அழகாக அவனை கொண்டு வந்துட்டார். அவனுக்கு எல்லாம் ஆண்டு கொள்ளும்படியாய் அவனுக்கு எல்லாமே டீச் பண்ணுகிறாரு. டீச் பண்ண அவன் ஒவ்வொன்றா தன் ஞானத்தின் பிரகாரம், ஆண்டு கொடுத்த ஞானத்தின் பிரகாரம் என்னென்ன அன்றைக்கு ஆதாம் என்ன பேரிட்டானோ, இது கோழி, இது ஆடு, இது மாடு, இது எல்லாமே அந்த அன்றைக்கு இட்ட பேர் இன்றைக்கு அது அப்படியே வந்துட்டுருக்கு. டீச் பண்ணுது யார்?
ஆண்டவர் கர்த்தராகிய தேவன் அவன் அந்த ஞானத்தின் பிரகாரம் தன்னை அர்ப்பணித்து கொண்டு அவர் எல்லாமே பாருங்கள், தேவனுக்கு கர்த்த வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவர்களுக்கு என்ன பெறுவான் என்று பார்க்கும்படி பாருங்கள், என்ன ஒரு ஞானம் பாருங்கள். ஆண்டவர் எல்லாத்தையும் ஜெனிப்பிச்சிட்டாரு, எல்லாத்தையும் படிச்சிட்டாரு. ஆனால் ஆதாம் என்ன பேர் வைப்பான்னு சொல்லி ஆண்டவர் அதை பார்க்குறாரு. நம் காரியத்தில் கூட நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் நமக்கு ஏதாவது காரியத்தில் நம்ம உதவி செய்கிறாருன்னா, எவ்வளோ காரியம் இருக்குது, ஏதாவது காரியத்தை உதவி செய்கிறாருன்னா அதை அந்த உதவியை நம்ம எப்படி ஏற்றுக்கொள்கிறோம், நம்ம அதை எப்படி பிரயோஜனப்படுத்துகிறோம், தனக்கே பிரயோஜனப்படுத்துகிறோமா இல்லை மட்டும் பிரயோஜனப்படுத்துகிறோமா? பாருங்கள், ஆண்டவர் தான் உருவாக்குறாரு. அந்த மிருகங்கள் சகல நாட்டு காட்டு ஆகாயத்து பறவைகள் எல்லாம் அந்த ஜீவச்சந்தை ஆண்டவர் தான் உருவாக்குறாரு. ஆனால் அதற்கு என்ன பேர் வைக்கணும்னு சொல்லி ஆதாம் கிட்ட ஒப்பு கொடுக்குறாரு. ஆண்டவர் விட்டு கேட்க முடியல. அவன் மனுஷன், அவன் ஜீவாத்மா, மனுஷன் என்று உணர்ந்து கொள்ளும்படியாய் ஆண்டவரத்தில் எதுவும் கேட்க துணியல. அவன் எதுவும் கேட்க துணியல. சாலமோன் அந்த ராஜ்யத்தை பெற்றுக்கொண்ட பிறகு ஆண்டவர்கிட்ட எதிரிலேயே முக தரிசனத்தில் கேட்கலாம. எப்படி கேட்டான்? சொப்பனத்தில் கேட்டான். சொப்பனது, ஆண்டவரே எனக்கு இவ்வளோ திரளான ஜனங்கள் கொடுத்துட்டுங்க, இதை இவங்களை நியாயம் விசாரிக்க எனக்கு ஞானம் கொடுங்க. அன்றைக்கு ஆதாம் கேட்கல. ஆண்டவர் எல்லாவற்றையும் கொடுத்துட்டா எல்லாமே கொடுத்துருவார். அவர் எல்லாமே கம்ப்ளீட்டாக முதல் மனுஷன் ஆதாமுக்கு அவன் படித்தோடனே எல்லாமே கொடுத்துட்டாரு. அதான் எதுவும் கேட்கல. அவன் ஞானத்தை கூட கேட்கல. அவன் என்ன செய்வான், என்ன பண்ணுவான்னு சொல்லி அவங்ககிட்ட பொறுப்பை ஒப்பு கொடுத்துட்டாரு. ஆதாம் மண்ணினால் உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெறுவான் என்று பார்க்கும்படி அவளை அவளிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அது அதற்கு பெயரிட்டு. அடுத்த வசனம் வாசிங்க. அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பெயரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. இது அவனா போய் தேடணும். ஏற்ற துணையை காணப்படவில்லை. ஆண்டவர் பாருங்க ஞானமாக அதை திங்க் பண்ணுறாரு. பாருங்க, ஆதாமு எல்லாத்தையும் படிச்சுறாரு. ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. அப்போ அங்கே ஒரு கொஸ்டின் மார்க் உண்டாகுது. அவனை மண்ணினால் உருவாக்கிட்டாரு. ஒரே மூச்சு தான் கொடுக்க முடியும், 2 மூச்சாக கொடுக்க முடியும், ஒரே சுவாசம்தான். அதனால் ஆண்டவர் ரொம்ப ஞானமாக படிக்க சிஸ்டர். அடுத்த வசனம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவர் நித்திரை அடைந்தான். அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அல்லேலூயா. பாருங்க, தேவனை கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கினார். இப்போது நம்முடைய சகோதர விலா எலும்பில் தான் மனுஷி உருவாக்கப்பட்டாங்க. அப்படியே அவருடைய டீச்சிங்லாம் எப்படி இருக்கு பாருங்க, நேர்த்தியாக இருக்கு பாருங்க. முதல்ல மனுஷனை மனிதனால் உருவாக்கிட்டார். மனுஷன் அதை உருவாக்கலாம் இல்லையா? ஏன் முடியல? ஏன் கூடாது? அவரால் முடியும். இருந்தாலும் மனுஷனுக்கு தான் அந்த டீச் கொடுக்குறாரு. என்ன டீச்சு? நன்மை தீமை அறிந்து கொள்ளணும். அந்த டீச்சிங் கொடுத்த உடனே ஆதாம் கேள்வி கேட்கல. அவர்கிட்ட கேள்வி கேட்கல. ஆண்டவர் எல்லாவற்றையும் கொண்டு இந்தப்பா இதெல்லாம் பேரிடுன்னு கூட சொல்ல, என்ன பேரிடுவான்னு அவர் பார்க்குறாரு. ஆதாமை பார்க்குறாரு.
அப்போ தான் நேர்த்தியை செய்ய செய்ய ஆண்டவருக்கு இவன் மேலே ஒரு நம்பிக்கை வந்துடுது. சரி, இவன் தனிமையாக இருந்து எல்லாம் செய்கிறானே, இவனுக்கு ஒரு ஏற்ற துணை கொடுக்கணும். திரும்ப மண்ணை பிடிச்சி மனுஷன் செய்தாரா? இல்லை, இவனுடைய விழா எலும்பில் மனுஷியை உண்டாக்குறார். மனுஷை உண்டாக்கி அவளை மனுஷத்துக்கு கொண்டு வந்தார். படிங்க சிஸ்டர். தேவனாகி கர்த்தர் தாம் மனுஷனை எடுத்த விழாயிலுமே மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சமுமாய் இருக்கிறாள், இவள் மனுஷனால் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றான். இதன் நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயை விட்டு தன் மனைவியோடு சேர்த்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ஆதாமும் அவன் மனைவியுமாகிய இருவரும் நிர்வாணிகளாக இருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். இதாங்க முக்கியமான பாயிண்ட். அப்போது நிர்வாணிகளாக இருக்காங்க. ஆதாமும் ஒரு மனைவியும், ஆதாமும் அவருடைய மனைவியுமாகிய இருவரும் நிர்வாணிகளாக இருந்தார்கள். நிர்வாணிகளாக இருந்தால் கூட அவங்க என்ன பண்ணல? ஷேமாகள் வெட்கப்படல. ஒருத்தருக்கு தான் அந்த ஏதேன் தோட்டத்தில் எல்லாம் ஆண்டு கொள்கிறாங்க, எல்லாம் போகிறாங்க வராங்க இருக்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. இங்கே தான் ஒரு ஸ்ட்ரிக்ட் நடக்குது. ஆண்டவர் சொன்னார் அந்த வார்த்தைக்கு. ஏன்னா முதல்ல ஆண்டவர் அந்த மனுஷிய மண்ணினாலே கொண்டு வந்திருந்தா ஆண்டவர் மேலே ஒரு பயம் வந்திருக்கும் ஏவாளுக்கு. ஆண்டவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிறவர், நேர்த்தியாக எல்லாம் உண்டாக்குகிறவர், நேர்த்தியாக எல்லாத்தையும் படைத்தவர், வானத்தையும் பூமியும் சமுத்திர நீரட்டும் உண்டாக்கினவர். இந்த மனுஷி விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் ஆண்டவர் மேலே குறை சொல்ல. சரி, ஆதாம் எல்லாவற்றையும் சொல்லுவான்னு சொல்லி ஒரு நம்பிக்கை தான். ஏன்னா இவன் டீச் பண்ணிட்டார்ல. இந்த இடத்துல தான் தேர்ட் பர்சன் உள்ளே வந்தாச்சு, பிசாசு. அல்லேலூயா. ஆண்டவர் எப்பவுமே நமக்கு டீச்சராக, ஆண்டவருடைய வார்த்தை எப்பவுமே கீழ்ப்படினோம், செவி கொடுக்கணும், ஆண்டவர் நமக்கு முன்பாக வைத்திருக்கணும். ஆண்டவர் தான் எல்லாமே நினச்சி நம் வாழ்க்கையில் ஆண்டவருக்கு நம்ம முதல் இடத்தை கொடுக்கணும். பிரியமானவர்களே, முதல் இடத்தை ஆண்டவருக்கு கொடுக்கணும். முதல் இடத்தை அவருக்கு தான் கொடுக்கணும். சபையை பொறுத்த வரைக்கும் நம்ம சகோதரிகள் சகோதரர்கள், நம்ம யாரும் மேன்மைப்பட்டவர்கள் அல்ல. ஆண்டவர் சமூகத்தில் நான் பெரியவன் நீ பெரியவன்லாம் சொல்லவே முடியாது. நம்ம எல்லாமே ஆண்டவர் படித்த பொம்மைகள், அவ்வளோதான். மண்ணினாலே உருவாக்கினார் ஆதாமை, ஏவாளை மனுஷன் அவனுடைய ஏவாளுடைய ஆதாமுடைய விழாவில் எடுத்து மனுஷன் உண்டாக்கினார். அப்போ எல்லா காரியத்திலும் நம்ம டீச்சிங் பண்ணுறது, நம்முடைய டீச்சர் என்று சொல்கிறது முதல்ல அவர்களுடைய டீச்சிங்கை நம்ம கற்றுக்கணும். டீச்சர்ன்றது அதுதான். எந்த காரியத்திலும் ஆண்டவரை விட நம்ம மேன்மையாகிடக்கூடாது, மேலே போகக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையில் எது நடந்தாலும் நன்மைக்கு ஆண்டவரை, நீ என்னுடைய டீச்சர், நீ என்னுடைய ஆசிரியர், நீங்கள் சொல்லுங்கப்பா, நான் கேட்குறேன், அதன்படி நடக்கிறேன். ஒவ்வொரு காரியத்தையும் அவருக்கு நம்ம ஒப்பு கொடுத்து நாம் கடந்து சென்றோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் இழப்பை பெற்றுக்கொள்ள மாட்டோம். பிரியமானவர்களே, இழப்பை பெற்றுக்கொள்ள மாட்டோம். நீ சாவே சாவாய், அது காதில் வாங்கிக்கல. யார்? ஏதாம அதை ஆதாம் காதிலே வாங்கிக்கல. ஏதத்தோடு சொன்ன வார்த்தையை நீ கடைசி நாட்களில் அப்பா, ஆனால் நன்மை தீமை அழைத்தக்கு விச்ச கனி புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவ என்று கட்டளையிட்டார். கமெண்ட் கொடுக்குறாரு, அப்பா இதை நீ சாப்பிடாத. இதை என்ன பண்ணியிருக்கணும்? மனுஷன் தான் இவன் நிர்வாணமாக இருக்கும் போதே ஆண்டவர் இதுமாதிரி சொன்னார்மா நமக்கு, நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இரு எடுத்து சொல்லியிருக்கணும். ஆதாம் எடுத்து சொல்லியிருக்கணும். ஆனால் ஆதாம் என்ன பண்ணிட்டாரு? பழி அந்த அம்மா மேலே போட்டார். படிங்க சிஸ்டர்.
3ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் ஆ. உண்டாக்கின சகல காட்டு ஜீவனை பார்க்கிலும் ஆ. சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்தது. ஆ. அது ஸ்திரீயை நோக்கி, ஆ. நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களை கனியை புசிக்க வேண்டாம் என்று ஆ. தேவன் சொன்னது உண்டோ என்றது. இது சூப்பராக டீச் பண்ணுது பாரு. இதுக்கு சாவுக்கு அஸ்திபாரம் போட்டாச்சு. அங்கே ஆண்டவர் என்ன சொன்னார், அப்பா எல்லா கனியும் புசிக்கலாம், நன்மை தீமை அறிவித்தக்க இந்த கனி மட்டும் நீ புசிக்காத, நீ புசித்த நாளிலே சாகவே சாவாய். அங்கே மரணத்துக்கு கேட் போட்டார், இங்கே மரணத்துக்கு கேட் திறந்தாச்சு. என்ன கேள்வி என்ன கேட்குது பாருங்கள் அந்த பிசாசு. நம்ம வாழ்க்கையில் கூட அப்படிதாங்க. நம்ம ஆண்டவர் வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் ஆண்டவர் வார்த்தையை படி நம்ம நடக்காமல் போனோன்னா பிசாசு கூடவே இருப்பான். எப்படியாவது நம்மளை ஆண்டவர் சமூகத்திலேருந்து நம்ம விட்டு எடுக்கணும், நம்ம பிரிஞ்சு வந்துடணும், நம்ம போகக்கூடாது அப்படின்னு அவன் உணர்த்து அவனுடைய காரியமே ஆண்டவர் சமூகத்தில் நம்ம இருக்கக்கூடாது. ஆண்டவர் நாமத்தை என்ன பண்ணணும், தூஷிக்கணும், ஆண்டவர் தொழுது கொள்ளக்கூடாது. அவனுடைய பிளான் அப்படி தான், பிசாசு பிளான் அப்படி தான். அருமையாக கேள்வி கேட்குது, உன் தேவனை கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலாம் சர்வமானது தந்திரம் உள்ளதாக இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ. எப்படி எப்படி அப்படி ட்ராக் கொடுக்குது பாருங்க. அல்லேலூயா. அந்த அம்மா பாருங்க, 2வது வசனம் வாசிங்க சிஸ்டர். ஸ்ரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களை கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் பாருங்க, இங்கே ஒரு ஆனாலும் வருது. ஆண்டவர் அங்கே ஆனாலும் சொன்னார், இங்கே அவர் சொல்கிற ஆனாலும். ஆண்டவர் சொன்னது வந்து நித்திய ஜீவனுக்கு சொன்னார். ஆனாலும் பார்த்துக்கப்பா, சபைக்கு ஒழுங்கா போ, வார்த்தையை கேளு, கணவன் மனைவிக்கிட்ட சமாதானம் இருக்கணும், உன் பிள்ளைக்கு கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கணும். ஆண்டவர் வார்த்தை அப்படி இருக்கும். ஆனாலும் இப்படி இருக்கணும், நீ இதன்படி நடந்து கொள்ள. ஆனால் இந்த யார் சர்ப்பம் கேட்ட கேள்விக்கு இந்த அம்மா எல்லாம் உண்மையை சொல்கிறாங்க. ஆனாலும் பாசிங்க, தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும். ஏமா இந்த வார்த்தை யார்கிட்ட சொன்னார்? ஆதாம் கிட்ட சொன்னார். ஏவல்கிட்ட சொல்ல ஆதாம் கிட்ட சொன்னார். அப்போ இவங்களுக்குள்ள டிஸ்கஷன் நடந்திருக்கு. ஆதாமுக்கு ஏவாளுக்கும் டிஸ்கஷன் நடந்திருக்கு. இந்த டிஸ்கஷனில் அவன் என்ன பண்ணிட்டா, அந்த அந்த சர்ப்பம் தேர்ட் பர்சன், நம்ம வாழ்க்கையில் தேர்ட் பர்சன் சொன்னதை அப்படி கேட்டு அது தன்னை வந்து அர்ப்பணித்துட்டா. அந்த பாவத்துக்கு தன்னை அர்ப்பணித்துட்டா. அப்படியே அர்ப்பணித்துட்டா அவன். ஆனாலும் பாருங்கள் அழகாக, ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடி அது புசிக்கும், அது தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றான். ஒரு பாயிண்ட் கட்சிச்சு பிசாசுக்கு. பிரியமானவர்களே, எப்பொழுதும் ஆண்டவருக்கு நம்ம கீழ்ப்படுதா இருந்தாலே பிசாசு நம்ம கிட்ட வர மாட்டான். அவர் டீச்சிங், அவர் ஆசிரியர், அவர் டீச் பண்ணுறத நம்ம கேட்டாலே போதும், கீழ்ப்படிந்தாலே போதும். அந்த 10 கட்டளையில் ஆண்டவருடைய வார்த்தை ஆண்டு இயேசு கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, 2 முடிச்சிட்டாரு. அந்த 10 கட்டளை 2 முடிச்சிட்டாரு. 10 கட்டளையில் எந்தெந்த கட்டளை கீழ்ப்படி தெரில, தேவன் கொடுத்த கட்டளையில். ஆனால் எல்லாவற்றையும் மேலாக உன்னில் அன்பு கூறுவது போல் பிடித்து அன்பு கூற, இதான் பிரதான கட்டளை. இன்றைக்கு ரொம்ப பேருக்கு அது இல்லாமல் போயிடுது. அன்புனாலே என்னன்னு கேட்க மாட்டேன்றாங்க. நான் நல்லா இருக்கேனா, என் குடும்பம் நல்லா இருக்குதா, என் பிள்ளைங்க நல்லா இருக்காங்களா, இது சுயநலம். ஆனாலும் நம்ம வாழ்க்கை ஆனாலும் வரும். பிரியமானவர்களே, ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு அப்படியே கீழ்ப்படி இருக்கணும்.
புதிய ஏற்பாட்டில் ஒரு கேரக்டர் ஒன்று இருக்காங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அனனியா சப்ரான். நல்லா தெரியும் உங்களுக்கு. இந்த இந்த கட்டளை மீறினால்தான் அங்கங்கே கொடுக்கறதுனால ஆண்டு பொருத்தனைலாம் நான் சொல்ல, ஆண்டவருக்காக, அவர் வார்த்தைக்காக, அவர் வார்த்தை என்ன சொல்கிறார் அப்படியே கீழ்ப்படிந்துடணும். பேசுவார், எல்லாருக்கிட்டையும் பேசுவார், பேசாமல் இருக்க மாட்டார். பாருங்கள், டிஸ்கஸ் பண்ணதை வந்து தேர்ட் பர்சன்கிட்ட சொல்லியாச்சு இந்த அம்மா. ஆண்டு சொன்னது அப்போ வந்து அதை ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கலாம், அது எந்த கனி, எப்படி இருக்கும், என்ன எங்கேருந்து வரும், யார் வருவா கேட்டிருந்தா ஆண்டவர் பதில் சொல்லியிருப்பார். ஆனால் அந்த அளவுக்கு அவனுக்கு ஞானம் இல்லாத போச்சு. டீச் பண்ணுறாரு, ஓகே சரி. ஆனால் அதை வந்து இவன் பொண்டாட்டிக்கு டீச் பண்ணிட்டான், ஒய்ஃபுக்கு டீச் பண்ணிட்டான். சரி, டீச் பண்ணாங்களே, கரெக்டாக இருந்தாங்களா? இல்லையே. அவ்வளோ அந்த வார்த்தையை சொல்கிறா. ஆனாலும் தோட்டத்தில் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனி குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அது தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றான். அப்பொழுது படிங்க. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. என்ன மாதிரி ஒரு பொய் இப்போ சொல்லிட்டான் பாருங்க அவன். பிசாசு என்பது தனியாக ஒரு ஆள் இல்லை, மனிதர்கள் மூலமாக தான் அவன் கிரியை செய்வான். அவன் தான் அவன் ஆலோசனை கொடுப்பான். ஒரு குடும்பம் சமாதானமாக இருக்கிறதுனா அவனுக்கு பிடிக்காது. ஒரு குடும்பம் தேவனுக்கு பயந்தவங்களை தான் அவங்களுக்கு பிடிக்காது. ஒரு குடும்பம் மனப்பூர்வம் பரிசுத்த அழகமாக இருந்தால் பிடிக்காது. அவங்க எப்படியாவது அந்த குடும்பத்தை தேவ சமூகத்தை அகற்றி விட வேண்டும் என்று கங்கணம் கட்டின்னு தான் இருப்பான் அவன். எப்படியாவது ஒழிச்சிடணும், எப்படியாவது ஒழிச்சு ஆண்டவர் ஆலோசனை நடந்திருந்தால் இன்றைக்கு அந்த சாபம் நம்ம இடத்தில் இருந்திருக்காது. ஆண்டவர் படித்தார், அப்படியே விட்டுருவார் நினச்சிங்களா? விட்டுருக்க மாட்டார் நம்மளை. ஆதாம் ஏவன் அப்படியே விட்டுருக்க மாட்டார். அது சாபம், சாகவே சாவாய். அந்த சாபம் அன்றைக்கே கீழ்ப்படிதனாலே வந்த சாபம். கீழ்ப்படிதல் ரொம்ப உத்தமம். பலியிடுவதை பார்க்கலும் கீழ்ப்படிதல் உத்தமம். நம்ம யார் இன்றைக்கு கீழ்ப்படுகிறோம்? ஆண்ட வார்த்தைக்கு யார் கீழ்ப்படுகிறோம்? அவர் சத்தத்துக்கு யார் செவி கொடுக்குறோம்? அவர் 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 டீச்சிங் பண்ணுறது ரெடியாக இருக்கார். அவர் ஆசிரியர், அவர் டீச் பண்ணுவார், நன்மை தான் சொல்வார். ஆனால் வேர்பிடிச்ச நன்மை தீமை என்று வேர்பிடிப்பார். அது கேட்க நாம் எப்படி இருக்கிறோம்? கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். நம்ம வாழ்க்கையில் நன்மை தீமை அறியத்தக்க இந்த தோட்டத்தில் கனியை, சகல விருட்சத்தின் கனியை புசிக்கலாம். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்ச கனியை புசிக்க வேண்டாம். வேண்டாம்னா விட்டுறணும். ஒரு காரியத்துக்கு நம்ம ஆண்டுக்கு மேலே நம்ம ட்ராக் பண்ணி போகக்கூடாது. வேண்டாம்னா விட்டுறணும். அந்த காரியத்தை டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இது செய்யலாமா வேணாமான்னு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் நமக்கு. அந்த டிஸ்டர்பன்ஸ் வந்தாலே ஆண்டவருக்கு பிடிக்கலை. அந்த டிஸ்டர்பன்ஸ் வந்துட்டாலே நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவ பிள்ளைகளுக்கு தான் உணர்த்துவார், மற்றவங்க உணர்த்த மாட்டார். மற்றவங்களுக்கு ஆண்டவர் அறியாத பிள்ளைங்க உணர்த்த மாட்டார். நம்ம நிச்சயமாக உணர்த்துவார். இது நன்மை தீமை அறியத்தக்கதாக அந்த காரியத்தில் நமக்கு உணர்த்துவார். இது நன்மை, இது செய்தால் நன்மை ஏற்படும், இதுக்கு போனால் தீமை ஏற்படும். நிச்சயமாக தெரியும் நமக்கு. அப்படி அறிய முடியலையா? ஆண்டு சமூகத்தில் உட்காருங்க. ஆண்டவர் பழைய மனுஷனாகிய ஆதாம் ஏவாளையும் அந்த பிசாசு வஞ்சித்தது போல் நான் வஞ்சிக்கப்படக்கூடாதப்பா, வஞ்சிக்கப்படக்கூடாதப்பா, மேலும் நான் பாவங்களிலே விழக்கூடாது ஆண்டவர். முதலாம் மனிதன் செய்த பாவத்தினாலே உம்முடைய அன்பை இழந்த ஆண்டவரை, அன்பை இழந்த ஆண்டவரை
சாபமே அப்போ தான் ஏற்பட்டது. இந்த முதலாம் மனுஷன் தான் சாபம் ஏற்பட்டது. படிங்க சிஸ்டர், அடுத்த வார்த்தை. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமையை அறிந்த தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரீயானவள் எங்கே தொடங்குது? ஸ்திரீயானவர்கள் தான். ஏன்னா மனுஷன்கிட்ட தான் விழா விளம்பில் வந்தாங்க அவங்க. நான் தவறாக சொல்ல நினைக்காதீங்க. ஸ்திரீகள் கனவீனமான பாண்டம் தான், ஆனால் ஆர்வக்கோளாறு அதிகம். கணவன்மார் சொல்லுவாங்க சில காரியத்தில் இது வேண்டாமான்னா கூட, இல்லை நம்ம செய்யலாம், இது ஒன்று நல்லதாக இருக்கும், கரெக்டாக இருக்கும், நம்ம செய்ய தான் பார்ப்போமே, வேண்டாம்மா இருக்கிறத வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், இப்போ இருக்கிறத வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில கணவன்மார்கள் சொல்லுவாங்க. சில மனைவிமார்கள் ரொம்ப ஞானமாக இருப்பாங்க. ஆனால் அந்த ஞானம் ஆண்டவர்கிட்ட பெற்றிருக்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இந்த காரியம் நான் செய்யலாமா, இந்த காரியத்தினாலே எனக்கு என்ன பாதிப்பு ஏற்படும், எந்த நன்மை ஏற்படும், எனக்கு நீங்கள் சொல்லுங்கப்பா. ஆண்டவர் பேசுவார், கொடுப்பார், ஞானத்தை கொடுப்பார். இந்த ஆதாம் அன்றைக்கி கேட்டிருந்தா இந்தளவுக்கு வந்திருக்காது. தன் மனைவி கிட்ட டிஸ்கஸ் பண்ணதுனால ஆனாலும் என்ற மறுபடியும் ஆனாலும் வந்துடுச்சு. ஆண்டவர் சொன்ன ஆனாலும் நித்திய ஜீவன், இவர் சொன்ன ஆனாலும் மரணம். 6 வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தாள், அவனும் புசித்தான். பாருங்க எப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் பண்ண அந்த ஆலோசனையை அசட்டை பண்ணிட்டாங்க. ஸ்திரீ என்ன சொன்னாங்களோ அப்படியே கீழ்ப்படிச்சு, அப்படியே சாப்பிட்டாப்புல ஆதாம். ஏவாள் கொடுத்தது அப்படியே ஆதாம் சாப்பிட்டாப்புல. அப்போ ஸ்திரீ அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது. ஆண்டவர் எவ்வளோ கொடுத்தாருங்க, தேவையில்லாத ஒன்று போகிறாங்க. நல்லா புரிஞ்சுங்க, நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்தது எல்லாம் நன்மைக்கு தான். தேவையானது ஒன்று தேடி போனோமானால் தேவை அல்லாதது நம்ம தேவைக்கென்று தேடி போனோமானால் அங்கே தான் நமக்கு அந்த இடத்துல தான் நமக்கு ஒரு கேள்விக்குறியான ஒரு காரியம் நடக்கும். இது எப்படி நடந்தது? ஆண்டு சொல்ல கேட்கலையே, ஆண்டவர்கிட்ட நம்ம விசாரிக்கலையே. எந்த காரியமும் ஆண்டவர்கிட்ட விசாரிக்கணும். விசாரிக்கிறபடியால் ஒரு கவலையெல்லாம் அவர் உங்களை விசாரிக்கிறபடியால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்க. என்ன காரியமான அவர் மேலே வைத்து விடுங்க. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இவங்க பாருங்கள், இவங்க சாப்பிட்டது இல்லாமல் அவன் புருஷனுக்கு கொடுத்துறாங்க. அப்போது அவர்கள் படிங்க, அவர்கள் இவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அப்போ அதுக்கு முன்னால் குருடராக இருந்தாங்க. குருடராக இருந்தால் கூட நல்லா இருந்திருக்க, பழத்தை வாங்கியிருக்க மாட்டாங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, ஆண்டவர் வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிய கற்றுக்கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் அது அப்படியே கடந்து போயாச்சு. இன்றைக்கு ஏன் இதை நம்ம ஆதாரமாக எடுத்து வாசிக்கிறோன்னா, இதில் கற்றுக்க வேண்டிய காரியம் ரொம்ப இருக்குது. எல்லாம் சொல்லுவாங்க, நடந்து போச்சுப்பா, போ, எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆண்டவர் சொன்னார், அங்கே சொன்னார், எல்லாம் முடிந்தது. நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய லைஃப்பில் எப்போவுமே ரொம்ப ஞானமாக பேச கற்றுக்கொள்ள வேண்டும். புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப புரிஞ்சுக்கொள்ள தேவை. அதாவது எந்த காரியமாக இருந்தாலும் ஆண்டவரத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம கேட்கணும். ஆண்டவரே, இந்த காரியம் இப்படியா இருக்குது, ஆண்டவரே நான் என்ன செய்யட்டும், எனக்கு ஆலோசனை கொடுங்கப்பா, உங்களை ஆலோசனை படி நடக்கணும் ஆண்டவரே. அந்த இடத்துல நம்ம ஆனாலும் போடக்கூடாது. ஆனாலும் போட்டால் அவஸ்தை தான். ஆனாலும் போட்டாலும் நம்ம அவஸ்தை தான். எந்த தீர்மானமாக இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. நீங்கள் அவர் தான் நமக்கு ஆசிரியர். ஃபஸ்ட்டு
மனிதனாகிய ஆதாமுக்கு அவர் டீச் பண்ண பிரகாரம் நடந்திருந்தால் நமக்கு இந்த பாடுகள் இல்லை. என்ன சாபம் கிடச்சிது நமக்கு? என்ன சாபம் கிடச்சிது? இருங்க பாருங்கள், ஆண்டவர் கேட்குறார். 7 வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்திலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் விளாவுகிற தேவனாய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவி தேவனுடைய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள். பார்த்தீங்களா? நம்ம ஒளித்துக் கொள்கிற சபைக்கு வராத சூழ்நிலை, சபை பிள்ளைகளுடைய சமாதானம் இல்லாத சூழ்நிலை, சபையின் காரியங்களிலே நம்ம அர்ப்பணித்துக் கொள்கிற சூழ்நிலை, ஒளித்துக்கொள்வோம். நம்ம ஒளித்துக்கொள்வோம். பிரியமானவர்களே, ஒளித்து கொண்டாங்க. சத்தத்தை கேட்க முடியாது. முதல்ல அந்த சத்தத்தை செவி கொடுத்தனால சூழ்நிலை வந்திருக்காது. அவர் கண்களுக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. நம் வாயில் சொல் பிறமுன்னே எல்லாவற்றையும் அறிந்திருக்க தேவன். அப்போ ஆண்டவர் சமூகத்தில் எப்போவுமே நாமும் அவரும் தான். நமக்கு முன்னால் யாரும் இருக்கக்கூடாது, தேர்ட் பர்சன் இருக்கக்கூடாது. ஆண்டவரே நீ தான்ப்பா எல்லாமே, நீ பேசுங்கப்பா நான் கேட்கிறேன், நீ சொல்லுங்கப்பா நான் கேட்கிறேன், என்னோட கூட இருங்கப்பா. அப்போ அவங்க ஒழித்து கொள்கிறாங்க. ஆண்டு சமூகத்தில் இல்லாத தண்ணி ஒழித்து கொள்கிறாங்க. அவர் டீச் பண்ணதை முதல்ல அதை என்ன பண்ணல, தன்னுடைய காரியங்களுக்கு அதை உபயோகப்படுத்தலை. என்ன சொன்னாரோ அதே செய்தாங்க. நீ எப்போ அது சாப்பிடாத, அது தொடாத, தொடவும் வேண்டாம், புசிக்கவும் வேண்டாம், தொடக்கூட கூடாதுன்ட்டார். நம்ம வாழ்க்கையில் ஒரு தேர்ட் பர்சன், பிசாசுன்ற ஒரு தேர்ட் பர்சன் வரும்போது அவனு வார்த்தையை நம்ம கீழ்ப்படிஞ்சிடும். அவன் வார்த்தைக்கு நம்ம செவி கொடுத்துட்றோம். இவ்வளோ ஒரு எக்ஸாம்பிளை தான் நான் சொல்கிறேன். ஆதாம், பிசாசு, பாம்பு, ஏவாள் எக்ஸாம்பிள். நமக்கு இதான் நம்மளுக்கு எழுதி வச்சுருக்காரு ஆண்டவர். அப்போ நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ, டீச்சருன்ற ஒரு காரியத்தில் நம்ம கீழ்ப்படிய கற்றுக்கணும். என்ன சொல்கிறார் அப்படியே கீழ்ப்படிக்க கற்றுக்கணும். நம்ம பிள்ளைங்க எல்கேஜி யூகேஜியில் படிக்கிறாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன கற்றுக்கொள்ள வேண்டுமோ அது கற்றுன்னு கொண்டே போகிறாங்க. சின்ன வயசில் நீ போய் அடிடானா அவன் அதை தான் செய்வான், நீ போய் திட்டானா அதை தான் செய்வான். அப்போ நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்காதுன்னா புசிக்கக்கூடாது. நன்மை இது செய்யணும், நீ கீழ்ப்படியணும், பெருங்கள் கீழ்ப்படியணும், மரியாதை கொடுக்கணும். அப்போ தான் வளர 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 ஆண்டவருக்கு பிரியமானவளாக வளர முடியும். அப்போ சின்ன வயசுலேயே பிள்ளைகளுக்கு நன்மை சொல்லி கொடுக்கணும். இவன் ஆதாம் என்ன பண்ணால் அந்த நன்மை தீமைன்றதை அறியாமல் அப்படியே அதை விட்டுட்டான். அதை விட்டுட்டு தன் மனைவி கிட்ட சொல்கிறான். ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு ஒரு இது இல்லாமல் போயிடுச்சு அவனுக்குள்ளே. இன்றைக்கி அதான் நடந்து. மனைவி பார்த்தா ரொம்ப பயப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். இல்லையா? பயம் இருக்கணும் கண்டிப்பாக. மனைவி சொல்ல மந்திரம், மற்றதெல்லாம் தந்திரம். இது உலக மொழி, பைபிளில் இல்லை. மனைவிக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். இல்லை எல்லா காரியத்திலும் நம்ம அவங்க டீச்சிங் பண்ணணும், சொல்லணும். நன்மை தீமை எம்மா இதை செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது, இது எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்றைக்கு ஆதாம் கீழ்ப்படிந்தான்னா அவன் ஆண்டவர் சமூகத்திலேருந்து ஒழித்து கொண்டு இருக்க மாட்டான். ரூட் போட்டிருப்பார், எதனா செய்திருப்பார் ஆண்டவர், என்ன செய்திருப்பார், விட்டுருக்க மாட்டார் ஆண்டவர் தேவன். அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. நல்லா திங்க் பண்ணி பாருங்கள். இதில் பாருங்கள், இந்த வசனத்தில் ஸ்தோத்திரம். முதலாம் வசனத்தில்
முதலாம் அதிகாரத்தில் எல்லாம் சிருஷ்டிக்கிறார், எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறார் ஆண்டவர். ஒன்று கூட அவர் எல்லாமே ஆண்டவர் முதல் வசனத்தில் இருந்து அது கடைசி 31 வசனங்கள் இந்த 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் பாருங்கள், முதல்ல எல்லாத்தையும் தேவன் அவர்களை ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்று பறவைகள் பூமி பெருக்கிறது என்றும் சொன்னார். அப்படி அவர் வார்த்தைக்கு எல்லாமே என்ன செய்த டீச் பண்ணாரோ எல்லாம் அதன்படி ஜனிப்பிக்கப்பட்டது. அவர் என்ன சொன்னாரோ அத்தனை ஜனிப்பிக்கப்பட்டது. அத்தனையும் சிருஷ்டித்தார் ஆண்டவர் தன் வார்த்தையினாலே. வார்த்தையினாலே அந்த வார்த்தை தான் ஜீவன். அந்த வார்த்தை தான் நமக்கு ஜீவன். வார்த்தையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடி வரும்போது வார்த்தையை கீழ்ப்படிய தெரிஞ்சுக்கணும். நமக்கு சிருஷ்டிகளும் அவர் கீழ்ப்படிந்ததுமா. அவரை உண்டாக்கப்பட்ட மனுஷன் நம்ம கீழ்ப்படியாமல் போனால் என்ன காரியம்? 31 வசனத்தில் எல்லாமே அப்படியே ஒவ்வொன்றும் ஒன் பை ஒன் எல்லாமே அப்படியே வார்த்தையின்படி ஆயிற்று. அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, எல்லாம் நல்லதுன்னு தான் படித்தார். இந்த 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிச்சிட்டார். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளிலே ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். தேவனாகி கர்த்தர் பூமியையும் வானத்தையும் உண்டாக்கின நாளிலே வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு இவைகளே. அதுக்கப்புறம் தான் அவர் மனுஷனை படைக்கிறார். அதுக்கப்புறம் மனுஷன் படைக்கிறார். படித்த உடனே அவர் டீச் பண்ணுறாரு. கீழ்ப்படியாமல் போகிறாங்க. சாபம் வந்து விட்டது. படிங்க சிஸ்டர். அப்போது 9 வாசிங்க. 3:9. அப்பொழுது தேவனாய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதனால் பயந்து ஒளித்துக் கொண்டேன் என்றான். கூட என்ன வந்துச்சு? பயம் வந்துச்சு. வெட்கம், பயம், மானம், சூடு, சொரணை எல்லாமே வந்துச்சு. கொஞ்சம் ஆண்டவர் வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து ஆண்டவர் கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். அவருக்கு பயம். இத்தனை வார்த்தையில் இல்லாமல் இங்கே கரெக்டாக என்ன வந்துச்சு? நான் பயந்து என்னை ஒழித்து கொண்டேன். அப்போ ஆண்டவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிதான் நம்மளுக்கு பயம் இருக்குமா? ஆண்டவர் என்னோட கூட இருக்கிற ஆண்டவரை எனக்கு எல்லாவற்றையும் சொல்லி கொடுக்குறப்பா. நீ சொல்லுவதை நான் அப்படியே கேட்கிறேன், அப்படியே கீழ்ப்படுகிறேன் ஆண்டவரை. அதுதான் நமக்கு பாதுகாப்பு, அதுதான் தைரியம். அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகுது. அடுத்த வசனம் வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது அவன், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவர் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரே தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றான். அப்பொழுது தேவனாய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றாள். ஸ்திரீயானவள், சர்ப்பம் என்னை வச்சித்தது, நான் புசித்தேன் என்றாள். பார்த்தீங்களா? இது என்னது? இது பழி. பாவம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கம். நீ சாகவே சாவாயின்னு சொல்லிட்டாரு. அப்போ இவன் என்ன பண்ணிருக்கணும்? இவன் டீச் பண்ணிருக்கணும் தன் மனைவிக்கு. அம்மா, ஆண்டவர் ஒரு காரியம் சொன்னார், எல்லாத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம், சாப்பிடலாம், எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளலாம். ஆனால் அந்த கனியை மட்டும் புசிக்கக்கூடாது, அந்த வஞ்சனையில் விழக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருமா. ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாருன்னா அந்த ஆனாலும் அங்கே வந்திருக்காது. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஸ்ரீயானவளுக்கு என்ன? அவங்க யார்? பலவீனமான பாண்டம். ஆண்டவர் இன்னொரு வார்த்தை சொல்ல, ஸ்ரீயான் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அப்போது அந்த இடத்துல ஆண்டவர் ஸ்ரீயானவளை கனப்படுத்துகிறாரு. ஸ்ரீயானவருக்கு உண்டான எல்லா காரியத்தையும் செய்கிறாரு. இருந்தாலும் தேர்ட் பர்சன் வர அவங்க காரணமாயிடுறாங்க.
காரணமாகறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒருத்தர் மேலே ஒருத்தர் பழி போடுறாங்க. அவர் வந்து மனைவி மேலே போடுற, மனைவி யார் மேலே போடுறாங்க, சர்பத்து மேலே பழி போடுறாங்க. ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, படிங்க சிஸ்டர். அதை அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். உடனே என்ன ஆயிடுது அவங்களுக்கு, சாபம். 3 பேருக்கும் சாபம். சர்பத்துக்கும் சாபம், ஏவாளுக்கும் சாபம், ஆதாமுக்கும் சாபம். அப்படி தான் இன்றைக்கி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படி தான் வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. கரெக்டாக பிள்ளை பெறும்போது, பிள்ளை பெறும்னா கர்ப்ப வேதனைப்படுவ, அந்த சாபம். இன்றைக்கி எல்லாம் விஞ்ஞானம் வளர்ந்துட்டாலும் விஞ்ஞானம் ஒரு நாள் அழியக்கூடியது. என்னதான் இருந்தாலும் பாருங்கள், நல்லா புரிஞ்சுக்கோங்க, எல்லாருக்கும், எல்லா ஸ்திரீகளுக்கும் தான் நார்மல் டெலிவரி தான் உடம்புக்கு நல்லது. சிசேரியன் போயிட்டாலே பின்னால் பிரச்சனை வரும். இன்றைக்கி சிசேரியன்னு அது இதுன்னு சொல்லி எப்படியாவது ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுத்துடுறாங்க. நார்மல் டெலிவரி தான் ஆண்டவர் சொன்ன அந்த சாபம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறணும். அப்போ தான் நமக்கு பரிசுத்தமாக நிற்க முடியும். கரையில் தட்டுவோமா? ஆண்டவர் என்ன சொன்னார், சாபத்தை அதை தான் விளக்குவார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சூழ்நிலையில் இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்ம, அதாவது இப்போ சில காரியங்களாலே பணத்துக்காக சிசேரியன் பண்ணுறாங்க. எங்கள் அம்மா 5 பேரை பார்த்தாங்க, எல்லாம் நார்மல் டெலிவரி தான். என் மனைவி 2 பிள்ளை பார்த்தாங்க, சிசேரியன் தான். வித்தியாசம் இருக்குது. பழைய ஆளுங்கள்லாம் நல்லா நார்மல் டெலிவரி தான். இன்றைக்கு உணவு பழக்க வழக்கங்கள். ஸோ இப்போ நான் வாழ்க்கையில் வந்து எப்போவுமே ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியே தெரிஞ்சு கொள்ளணும். அப்போது சாபம் விட்டாங்கன்னா, சாபம் அவர் என்ன சொல்கிறாரு, உன் சாபத்தை நான் ஆசீர்வாதம் மாற்றுவேன். கரங்களை தட்டுங்க. அவர் ஆசீர்வாதம் மாற்றிடுவார். அப்போ ஆண்டவருக்கு நம்ம கீழ்ப்படியே தெரிஞ்சுக்கணும். அது எப்படிப்பட்ட சாபம் இருந்தாலும், நீ சாபத்தை ஆசீர்வாதம் மாற்றினால்தான் நீ சபையில் வந்து உட்காந்து கொண்டு இருக்கணும். கரங்களை தட்டி கத்த நாமத்தை. சாபம்னு சொல்கிறது நமக்கல்ல, அவர் நமக்காக சாபமாகி சிலுவையில் எல்லாவற்றையும் இழந்தார். நமக்காக சாபமானார். அவர் நமக்காக சாபமானார். நமக்கு சாபம் என்றது ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுங்க. ஆண்டவர் வார்த்தை மாதிரி கீழ்ப்படிங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறார், அப்பா நான் செய்கிறேன்ப்பா, நான் செய்கிறேன். ஆண்டவரை உணர்த்துவார். நம்மளுக்கு தான் உணர்த்துவார், அவங்களுக்கெல்லாம் உணர்த்த மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஐயா சொன்னது மாதிரி ஆண்டவர் உணர்த்தினால்தான் தான் ஹெல்மெட் பாயிண்ட் போய்கிறாரு. பெரிய விஷயம். அந்த ஹெல்மெட் இல்லைன்னா ஐயா சொல்கிற மாதிரி அடிபட்டிருக்கும். வீல் சேர்லாம் வராது. ஆண்டவர் அந்த அளவுக்குலாம் விட மாட்டார். அடிபட்டிருக்கோம். ஆனால் ஆண்டவருடைய அது என்ன உறுத்துதல், அது நமக்கு ரொம்ப முக்கியம். அதுதான் பேசுவார். அப்படி தான் பேசுவார். அப்பா நீ இவ்வளோ தூரம் போகிற, நீ ஹெல்மெட் மாட்டின்னு போ. நீ போறியா, 2 வசனத்தை படிச்சுட்டு போ. இங்கே போறியா, என் நாமத்தை நீ மகிமைப்படுத்து, எனக்காக ஓடு, எனக்காக செய். இதான் கீழ்ப்படிதல். வேறு ஒன்றும் அவர் கேட்க மாட்டார். நம்ம சொத்தோ, நம்ம பணமோ, நம்ம புகழையோ, நம்ம பதவி கேட்க மாட்டார். என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படி. அல்லேலூயா. என் வார்த்தையின்படி நீ செய். அந்த அம்மா சொன்னாங்க, அப்பா அவர்கிட்ட கேளு, அவர் வார்த்தையின்படி செய்யுங்க, வார்த்தையின்படி செய்யுங்க. என்கிட்ட ஒன்றுமே இல்லை, என்கிட்ட வல்லமை இல்லை, என்கிட்ட வல்லமை இல்லை, அவருக்கு தான். அது சொன்ன உடனே தண்ணியை நிரப்புப்பா. நிரப்பினவுடனே முன்னிருந்த ரசத்தை பார்க்கலாம், பின்னால் கொடுத்த ரசம் என்னாச்சு, ருசி உள்ளதான். அதுதான் நம்மளோட வாழ்க்கையே. வார்த்தை உள்ளே வந்த பிறகு தான் நம்ம ருசி உள்ளதாக மாறுவோம். இன்னும் அதிகமாக ருசி உள்ள நம்ம பார்க்குறவங்களாம் அவரை பார்க்கும்படியாக செய்வார். அப்படி தான் கேட்கணும். ஆண்டவரே என்னை பார்ப்போர் உண்மை காணட்டும் ஆண்டவரே. அப்போ இயேசுவை போல நாம் மாற வேண்டும் பிரியமானவர்களே. இயேசுவை போல மாறணும் மாத்திரமல்ல, வார்த்தைக்கு செவி கொடுக்க செவி கொடுக்க செவி அவர் கற்பனை நடக்க பா, நீ என் டீச்சர்ப்பா, நீ என்னுடைய ஆசிரியர், நீ சொல்வதை அப்படியே செய்வேன்ப்பா, நீ சொல்வதை அப்படியே செய்வேன், அப்படியே கீழ்ப்படிவேன் ஆண்டவரே. இன்னும் அதிகமாய் உங்களுடைய வார்த்தை அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் சொல்லுங்கப்பா, நான் படிக்கணும். வேதாகமத்தை டெய்லி படிங்க, டெய்லி வாசிங்க, தியானிங்க. ஒரு அதிகாரத்தை பற்றினா ஒரு வசனம் உங்களோட பேசும். நான் ஏன் சொல்கிறேன்னா, வேதாகமம் வாசிக்காமல் இருக்காதீங்க.
டெய்லி வாசிங்க. பைபிள் இல்லாத செல்ஃபோனில் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணிவிடுங்க. வேதாகமத்தை டவுன்லோட் பண்ணிவிடுங்க. ஏன்னா ஃப்ரீயாக இருக்கும்போது எடுத்து வாசிங்க. எங்கன்னா நீங்கள் எங்கே ஒரு பேக் மாட்டினா அந்த பைபிள் வைங்க. வாஸ்து பண்ணணும், வாழ்க்கை ருசியுள்ளதாய் மாறும். அல்லேலூயா. கரங்களை தட்டி கத்த நாமத்தை கண்களை மூடும். தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் எல்லும் பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் எல்லும் பிழைப்பான். நெஞ்சமணி அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசு உன் அரணே, நெஞ்சமணி அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசு உன் அரணே, தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்துக் கொள்வார், தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்துக் கொள்வார். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் எல்லும் பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் எல்லும் பிழைப்பான். அன்பின் பரலோக பிதாவே, அப்பா நல்ல கூட எங்களோட பேசினீர் ஆண்டவரே, எங்களோட பேசினீரப்பா. பழைய மனுஷனாகிய அப்பா ஆதாம் ஏவாளை குறித்து ஆண்டவரே, அவங்க கீழ்ப்படியாததினாலே அப்பா அவர் நன்மைகளை எழுந்து போனார்கள் ஆண்டவரே, நன்மைகளை எழுந்து போனார்கள் அப்பா. நன்மை தீமை அறியத்தக்கதாக காரியத்தை அப்பா அவர்கள் உணர்ந்து கொள்ளாததினாலே சாபத்திலே அவர்கள் தங்களை அணைத்துக் கொண்டார்கள் அப்பா, சாபத்திலே தங்களை அர்ப்பணித்துக் கொண்டார்கள் ஆண்டவர். அன்பு தகப்பனே, நீ எங்களுக்காக சாபமாகி நீர் ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவை ஏற்றுக்கொண்டீரப்பா. மரித்தேன், இதோ சதா காலங்கள் உயிரோடுக்கிறேன் என்று சொன்னவரே, வார்த்தைகளின்படி ஆண்டவரே அப்பா, வார்த்தைகள் கீழ்ப்படிந்து நடக்க, வார்த்தைக்கு நாங்கள் அப்படி செவி கொடுக்க அப்பா நாங்கள் உணர்ந்து கொள்ளும்படியாய் தகப்பனே, இன்னும் எங்களுக்கு போதனை செய்யும் அப்பா, இன்னும் போதியும் ஆண்டவரே, நீரே எங்களை ஆசிரியராக இருங்கப்பா தகப்பனே. இன்னும் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியதை எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா, எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா. நான் கேட்கவா இருக்கும்படியா தகப்பனே உதவி செய்யுங்கப்பா. காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொன்னீர் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் அப்பா நீங்க போதும் ஆண்டவரே, வார்த்தையின்படி நாங்கள் செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று நாளை நாங்கள் உறுதி அளிக்கிறோம் அப்பா, உறுதி அளிக்கிறோம் ஆண்டவரே. விக்கிரவங்களை தாங்க முடியாது தகப்பனே, விக்கிரவங்களை சூழ்ந்து கொள்ள முடியாது, விக்கிரவங்களை அப்பா நடத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா, ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க ஆண்டவரே. ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்த சாபத்திலே நீர் ஆண்டவரே எங்களை அப்படி விட்டு விடாதபடி ஆண்டவரே அப்பா, நீர் ஆண்டவரே எங்களுக்காக சாபமானீர் என்று எழுதியிருக்கிறதே,
எங்கள் சாபத்தை ஆசுவாதமாக்கின தேவன், நீ ஆசுவாதமா இருப்பாய் என்று சொன்னீர் ஆண்டவரே. அப்படி நாங்கள் சுதந்திரத்துக் கொள்ள ஆண்டவரே, உடைய ஆளுகை, உடைய ஆதரவு, உடைய ஆசுவாதத்தை நாங்கள் சுதந்திரத்துக் கொள்ள ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா, ஒப்பு கொடுங்க ஆண்டவரே. நீங்கள் மாத்திரம் மகிமைப்படுங்கப்பா, மகிமைப்படுங்க எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட போராட்டத்திலும் ஆண்டவரே அப்பா, பிசாசங்களை வஞ்சிக்காதபடி ஆண்டவரே, ஆனாலும் என்று நாங்கள் சொல்லாதபடி ஆண்டவரே, உம்முடைய ஆனாலும் என்ற வார்த்தைகள் கீழ்ப்படிந்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. எங்களை தாத்துகிறோம் ஆண்டவரே, எங்களை தாத்துகிறோம். நல்ல வந்த பிள்ளைகள் ஆண்டவரே, சிறு பிள்ளைகள், குழந்தைகள், வாழ பிள்ளைகள், முதியவர்கள், கணவன் மனைவிமார், சகோதர சகோதரிகள், ஒவ்வொரு குடும்பத்தையும் தகப்பனே நீங்க அபரிவிதமாய் ஆசீர்வதிக்க முடியாத தகப்பனே. பெத்தேலின் ஆசீர்வாதங்கள், சுகம், பலன், ஆரோக்கியம், சமாதானம், சந்தோஷம், பாதுகாப்பு, பிள்ளைகளுடைய கல்வி காரியங்கள், வேலை காரியங்கள், திருமண காரியங்கள், கர்ப்பத்தின் கனி எல்லாவற்றையும் கொடுத்து பரிபூரண ஆசீர்வாதங்களால் நிரப்பும்படியா ஜெபிக்கிறான், நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்கப்பா. சிரத்தத்தால் சம்பாதித்த பெத்தேல் ஆசீர் பிள்ளைகளையும் சபையும் தகப்பனே, நீ வருகை மட்டும் வேலெடுத்து பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. அன்பு பிள்ளைகளை பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே உங்களுடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓட முடியாது. உங்களுடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்த முடியாது. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்கப்பா. கிருபை எங்களோட கூட இருக்கட்டும். சகல துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கு நாங்கள் எடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கர்த்தரும் மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டி செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். பரமண்டலங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவதில் பூமியில் செய்யப்படுவதாக. வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிப்பது போல கடன்களை மன்னியும். சோதனைக்கு உட்படப்படாமல் தீமை ரட்சித்துக்கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் உடையகளே. ஆமென், அல்லேலூயா. நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், அல்லேலூயா. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். நாம் பாடி ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாளில் கூட நம்முடைய ஊழியத்தில் நீங்கள் கடந்து வாங்க. நான் வெளியே போக முடிஞ்சால் வெளியே போகலாம், இல்லைன்னா நம்ம இங்கேருந்து ஜெபம் பண்ணிவிட்டு கடந்து செல்லலாம். கர்த்தர் ஆசீர்வாதம். கரெக்டாக 4 மணிக்கு வந்துடுங்க. கர்த்தர் ஆசீர்வாதம். ஆமென்.